12ஆம் வகுப்பு கணிதம் அலகு 4 நேர்மாறு முக்கோணவியல் சார்புகள் பயிற்சி 4.5 முதல் கணக்கு பார்க்கிறோம். மதிப்பு உள்ளது எனில் பின்வருவனவற்றிற்கு மதிப்பு காண்க. மதிப்பு இல்லை எனில் அதற்கான காரணம் தருக என 3 சப்டிவிஷன்கள் வினாவில் கொடுக்கப்பட்டிருக்கு. சப்டிவிஷன் 1 சைன் இன்வர்ஸ் ஆஃப் காஸ் பையின் மதிப்பு என்னன்னு கணக்கிடணும். காஸ் பை காஸ் 180 டிகிரி காஸ் 180 டிகிரியின் மதிப்பானது -1 ஆகும். எனவே சைன் இன்வர்ஸ் ஆஃப் காஸ் 180 டிகிரியின் மதிப்பு -1ன்னு பிரதியிடுறோம். இங்கே நிபந்தனையை பயன்படுத்துகிறோம். அதாவது பண்புகளில் சைன் இன்வர்ஸ் ஆஃப் -x என்பதை மைனஸ் சைன் இன்வர்ஸ் ஆஃப் எக்ஸ்ன்னு நம்ம எழுதலாம். இதை பயன்படுத்திட்டு சைன் இன்வர்ஸ் ஆஃப் -1 என்பதை எப்படி எழுதலாம்னா மைனஸ் சைன் இன்வர்ஸ் ஆஃப் எக்ஸுக்கு பதிலாக 1 இருக்குது, மைனஸ் சைன் இன்வர்ஸ் ஆஃப் 1ன்னு கொடுக்கலாம். சைன் இன்வர்ஸ் ஆஃப் 1ன்னா சைனோட எந்த கோண மதிப்பிற்கு 1ங்கிற மதிப்பு கிடைக்கும் அப்படின்னா 90 டிகிரி. 90 டிகிரியில் ஆரையன்களில் π/2ன்னு குறிப்பிடலாம். எனவே மதிப்பானது -π/2 ஆகும். அடுத்து இரண்டாவது சப்டிவிஷனில் கணக்கிட வேண்டியது tan இன்வர்ஸ் ஆஃப் சைன் ஆஃப் -5π/2 மதிப்பு என்னான்னு கணக்கிடணும். பிராக்கெட்டில் இருக்கக்கூடிய மதிப்பை முதல்ல சுருக்கிக்கிட்டோம்னா tan இன்வர்ஸ் ஆஃப் சைன் ஆஃப் மைனஸ் தீட்டா என்பது மைனஸ் சைன் தீட்டா. சைன் என்பது ஒரு ஒற்றைப்படை சார்பு. எனவே சைன் ஆஃப் மைனஸ் தீட்டாவை மைனஸ் சைன் தீட்டான்னு எழுதலாம். மைனஸ் சைனு தீட்டாவிற்கு பதிலாக கோணம் 5π/2ன்னு இருக்குது. -5 மைனஸ் சைன் 5π/2ன்னு எழுதிட்டோம். π/2 5π/2 என்பது π/2ங்கிறது 90 டிகிரி. 90 பெருக்கல் 5 450 360 டிகிரியை விட அதிகமாக இருக்குது. அப்போ ஒரு முழு சுற்று எனும் பொழுது மதிப்பு 360 டிகிரி. 360 டிகிரியோட ஒரு 90 கூட்டும் பொழுது நமக்கு மதிப்பு 450. எனவே tan இன்வர்ஸ் ஆஃப் மைனஸ் ஆஃப் சைன் 5π/2 2π + π/2ன்னு பிரிக்கலாம். பிராக்கெட்டில் இருக்கக்கூடிய மதிப்பு சைன் இன்வர்ஸ் ஆஃப் -5π/2 சைன் ஆஃப் மைனஸ் தீட்டா எனும் பொழுது மைனஸ் சைன் தீட்டான்னு குறிப்பிடலாம். எனவே tan இன்வர்ஸ் ஆஃப் சைன் ஆஃப் மைனஸ் தீட்டாவுக்கு மைனஸ் சைன் தீட்டா, இப்போ மைனஸ் சைன் 5π/2ன்னு இதை எழுதலாம். 5π/2 π/2 என்பது 90 டிகிரி. 90 பெருக்கல் 5 எனும் பொழுது மதிப்பு 450 டிகிரி. 450 என்பது ஒரு முழு சுற்றை தாண்டி 90 டிகிரி அதிகமாக இருக்குது. இப்போ ஒரு முழு சுற்று அப்படின்னா 360 டிகிரி. 360 டிகிரியின் ஆரையன் மதிப்பு அப்படிங்கிறப்ப 2πன்னு கொடுக்கலாம். எனவே tan இன்வர்ஸ் ஆஃப் மைனஸ் ஆஃப் சைனு 2π + π/2ன்னு பிரித்து எழுதலாம். இதை 2π + π/2 அதாவது 360 + 90ன்னு ஸ்ப்ளிட் பண்ணுறோம். 360 + தீட்டா என்பது முதல் கால் பகுதியில் அமையக்கூடியது. முதல் கால் பகுதியில் அனைத்து மதிப்புகளுமே நமக்கு ப்ளஸ் குறியில் தான் அமையும். 360 என்பதால் விகிதம் மாறாது. விகிதம் மாறாது என்பதால் tan இன்வர்ஸ் ஆஃப் மைனஸ் சைனு π/2 அப்படின்னு மதிப்பு கொடுத்துடலாம். சைன் 90 டிகிரியின் மதிப்பு 1. எனவே tan இன்வர்ஸ் ஆஃப் -1 மதிப்பு. tan இன்வர்ஸ் ஆஃப் -1 டேனோட எந்த டிகிரியின் மதிப்பு -1ன்னு பார்க்கறதுக்கு முன்னாடி இந்த tan இன்வர்ஸ் ஆஃப் -1 அதாவது tan இன்வர்ஸ் ஆஃப் பண்புகளை பயன்படுத்துகிறோம். tan இன்வர்ஸ் ஆஃப் -x என்பதை மைனஸ் tan இன்வர்ஸ் ஆஃப் எக்ஸ்ன்னு எழுதலாம். ஏன்னா tan என்பது ஒரு ஒற்றைப்படை சார்பு. இதை பயன்படுத்துகிறப்ப மைனஸ் tan இன்வர்ஸ் ஆஃப் 1ன்னு இதை குறிப்பிடலாம். tan 45 டிகிரியின் மதிப்பு 1. எனவே மைனஸ் ஆரையன்கள் எழுதுகிறப்ப π/4 -π/4 என்பது tan இன்வர்ஸ் ஆஃப் சைன் ஆஃப் -5π/2 மதிப்பாகும். அடுத்து மூன்றாம் சப்டிவிஷனில் சைன் இன்வர்ஸ் ஆஃப் சைன் 5ன் மதிப்பு என்னன்னு கணக்கிடுறோம். 5 என்பது பாகையிலையோ அல்லது ஆரையன்கள்லையோ மதிப்புகள் கிடையாது. அப்போ அதுபோல் மதிப்புகளை நம்ம மாற்றி எழுதுகிறோம் அப்படின்னா 5ஓட ஒரு 2πயை கூட்டி கழிச்சுக்கிறோம். 2π என்பது ஒரு முழு சுற்று. எனவே சைன் இன்வர்ஸ் ஆஃப் பிராக்கெட்டில் இருக்கக்கூடிய சைன் 5ஓட ஒரு 2π கூட்டி +5 -2π இப்படிங்கிறப்ப மதிப்புகள் நமக்கு மாறாது. அதே மதிப்பு அப்படியே தான் இருக்கும். இதில் 2π + 5 - 2π என்பதை தீட்டான்னு எடுத்துக்கிறோம். 360 + தீட்டா 360 + தீட்டா முதல் கால் பகுதி அனைத்து மதிப்புகளுமே ப்ளஸ் குறி. 360 என்பதால் விகிதங்கள் மாறாது. எனவே சைன் இன்வர்ஸ் ஆஃப் 360 + தீட்டாவுக்கு சைன் தீட்டான்னு மதிப்புகள் கொடுத்துறோம். தீட்டாவுக்கு பதிலாக 5 - 2πன்னு இருக்குது. 5 - 2π
சைன் இன்வர்ஸும் சைனும் கேன்சல் ஆகிடும். சைன் இன்வர்ஸும் சைனும் கேன்சல் ஆகிறப்ப மீதம் இருக்கக்கூடிய கோண மதிப்பானது 5 - 2 பை ஆகும். தேங்க்யூ.